அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் எம்என்டி சமையலுக்கு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் க்ரீன் காளான் பிரியாணி 2 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காளான் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு லெமனை ஃபுல்லாக பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். அடுத்து மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இதை கலந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10-20 உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 7, நம்ம மிளகாய் பொடி சேர்க்க மாட்டோம், அதனால். மல்லித்தலை, தாராளமாக புதினா. அடுத்து 1 கப் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நெய் காயவும் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி லீவ்ஸ், இது எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தக்காளியை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வதங்கிடும். தக்காளி எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து காளான், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், இதை கலந்து வச்சுருந்ததை இதை போட்டு நல்லா வதக்கணும். பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி சார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 விசில் விட்டு காற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.